புகழும் இறைவனுக்கே. இப்போ நாம் இந்த சீடியில பார்க்க போவது இஸ், ஆர், வாஸ், were, will be. அதோட am, is, are, was, were, will be. ரொம்ப விசேஷமான மீனிங்கை கொடுக்கக்கூடியது இந்த வேர்ட்ஸ் ஆகும். am, is, இதுக்கு உச்சரிப்பு பாருங்க, is என்று உச்சரிக்க வேண்டும். is இல்ல, is. am, is, are. was, were, இதுவும் was. z தான் உச்சரிக்கணும், was. இது இப்படி உச்சரிக்கணும், was, was. was இல்ல, was, was. were, w-e-r-e, were. then will be, will be அல்லது shall be. ரொம்ப விசேஷமான மீனிங் தரக்கூடிய வார்த்தைகள். இதுக்கு கூட have, has, had, will have இல்லது shall have, will have, shall have. இதை கொஞ்சம் கவனமாக செயல்பட வைக்கணும். இவங்களை டேஞ்சரஸ் ஃபெலோஸ்னு சொல்லலாம். இதுக்கு நான் ஒரு பேர் கொடுத்திருக்கேன். என்னன்னா, இவங்க அத்தனை பேரும் நம்மளை ஏமாத்திடுவாங்க. எப்படின்னா, கொத்தனார்னு ஒரு வேர்ட் இருக்கு, தெரியும்ல, மேசன். ஹெல்பர், சித்தன், கொத்தன் கம் சித்தன். இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, அந்த ஸ்பாட்டுக்கு வேலை பார்க்க வரும்போது கொத்தனார் வரலன்னா இந்த ஹெல்பரே கொத்தனார் ஆயிடுவாங்க. அங்கே கொத்தனார் வந்துட்டாங்கன்னா ஹெல்பர் ஆயிடுவாங்க. இந்த am, is, are, was, were, will be, shall be, have, has, had, will have, அந்த மாதிரி ஒரு வாக்கியத்தில் மெயின் verb இருந்தால் இவங்க துணைவினை auxiliary verb ஆக ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த சென்டென்ஸ்ல வேறு verb இல்லை அப்படி என்றால் மெயின் verb வந்துடும். இவங்க மெயின் verb ஆக செயல்படுவாங்க. இவங்க more powerful than that finite verb go, went, gone, write, wrote, written, see, saw, seen. அவங்களோட இவங்க more powerful because இவங்க வந்து மெயின் verb ஆகவும் செயல்படுகிறார்கள். auxiliary verb, helping verb, துணை வினையாகவும் பயன்படுத்தப்படுகிறோம். நாம் பயன்படுத்துகிறோம், இவர்கள் செயல்படுகிறார்கள். அப்போ பிகினர்ஸ்க்கு இது பெரிய ப்ராப்ளம் இருக்கும். சில இடங்களில் துணை வினைக்கு மெயின் வேர்பா நினைச்சுக்கிறாங்க. மெயின் வேர்பா இருக்கும்போது துணை வினை ஹெல்பிங் வேர்ப், ஆக்சிலரி வேர்ப்னு நினைச்சுக்கிறாங்க. நான் இது தெளிவாக எந்தெந்த இடத்துல இவங்க என்ன வேலை செய்யறாங்க, கொத்தனார் வேலையா, மெயின் வேர்ப், இல்ல ஹெல்பர் வேலையா, ஆக்சிலரி வேர்ப், துணை வினையாக வர்றாங்கன்னு பார்ப்போம். முதல்ல கவனமாக பார்க்கணும். ரொம்ப விசேஷமான செயல்பாடு உள்ள வார்த்தைகள் இது. அதனாலேதான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், பர்டிகுலர்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ரைட்? இப்போ இதை பார்ப்போம். முதல்ல am எடுத்துறோமே. இந்த ஆம்னு சொன்னோடனே அது என்ன சார், ஐ ஆம், ஆம்னா நான், அப்படி இல்லை. ஆம்க்கு மீனிங் இருக்கிறேன், இருக்கிறேன். ஆம்க்கு மீனிங் இருக்கிறேன் என்ற மீனிங். இது வந்து மெயின் வேர்பா யூஸ் பண்ணப்படும் போது இருக்கிறேன், துணை வினை வரும்போதும் இருக்கிறேன் என்றுதான் வருது. இந்த ஆம் பாருங்க. நம்பர் 1, நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். ஐ ஆம். தமிழ்ல பாருங்க, நான் இருக்கிறேன், a teacher. நான் ஒரு ஆசிரியராக
இருக்கிறேன். ஆம்க்கு மீனிங் இருக்கிறேன். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இதுக்கு நெகட்டிவ் ஐ எம் நாட். ஆம் இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஐ எம் அப்படி ஒன்றும் கிடையாது. ஐ எம் நாட் இதை ஷார்ட்டும் எழுதக்கூடாது. என்டி நம்ம வேற இடங்கள்ல ஆன்ட் இஸ்ன்ட் போடுற மாதிரி இதை ஷார்ட்டா எழுத முடியாது. தேர் இஸ் நோ கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஃபார் am I not. am notக்கு I am not a teacher. TEACHER நான் ஒரு ஆசிரியராக இல்லை. தமிழ்ல நம்ம I am a teacher நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் என்று சொல்வதில்லை. எப்படி சொல்லுவோம்னா I am a teacher நான் ஒரு ஆசிரியர் அதோட முடிச்சிடும். He is a teacher அவர் ஒரு ஆசிரியர். He is an engineer அவர் ஒரு என்ஜினியர். அவர் ஒரு என்ஜினியராக இருக்கிறார் என்று சொல்வதில்லை. அதனால ஒரு சின்ன சிக்கல் லேர்னர்ஸ்க்கு. அப்ப இங்கே இதுக்கு தமிழாக்கம் எப்படின்னா ஐ ஆம் அ டீச்சர் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். ஐ ஆம் நாட் எ டீச்சர் நான் ஒரு ஆசிரியராக இருக்கவில்லை. ஆம் ஐ எ டீச்சர் கேட்டுக்கிறேன். நான் ஒரு ஆசிரியரா? ஆம் ஐ எ டாக்டர்? ஆம் ஐ a tailor? am I an electrician? நான் ஒரு electrician-ஆ? question am I a teacher? TEACHER am I a teacher? பாருங்க நான் இருக்கிறேன். I am a teacher நான் ஒரு ஆசிரியராக இருக்கவில்லை. அப்படின்னா நான் ஒரு ஆசிரியர் அல்ல. I am not a teacher நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேனா? am I a teacher? ஆயிட்டா? அடுத்தால இது அப்படியே வச்சுக்கிடுங்க. 1 ஆயிட்டு. நம்பர் 2 இது நம்பர் 2 ஆக்கிடும். நம்பர் 2ல I am here பாருங்க நான் அதே மாதிரி இருக்கிறேன். நான் இருக்கிறேன் here 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 நான் இங்கே இருக்கிறேன். நீங்க எங்கே இருக்கீங்க? where are you nowadays? இப்பொழுதெல்லாம் நீங்க எங்கே இருக்கீங்க? I am here நான் இங்கே இருக்கேன். I am here இந்த சின்ன குழந்தைகளுக்கு அந்த here ரெண்டு here இருக்குல்ல, இது நான் here இங்கே. இனி ஒன்னு HEAR கேட்பது here ரெண்டுக்கும் ஒரே உச்சரிப்பு. சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி தரும்போது எப்படி சொல்லி தரோம்னா காது ear காதுக்கு முன்னாடி H போட்டா கேட்பது, மற்றபடி HERE போட்டா ஹியர். அது சின்ன குழந்தைகளுக்கு இது டவுட் வரும். எந்த HEAR ஹியருக்கும் HEAR ஹியருக்கும் எப்படி ஞாபகம் வைக்கிறதுனா காதுக்கு முன்னால் H போட்டா கேட்பது. ஓகே நான் இங்கே இருக்கிறேன். I am here. இது பாருங்க ஆம்க்கு மீனிங் இருக்கிறேன். முதல்ல இது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் வந்து I am a teacher அதாவது ஒரு ப்ரொஃபஷன் ஒரு தொழில் பெயர் சொல்லும்போது I am a doctor நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன். I am a physician இதை கவனிக்கணும் கொஞ்சம். the physician சொல்லும்போது நான் ஒரு 5-6 வார்த்தை உங்களுக்கு சொல்லி தரேன் பார்ப்போம். physician அது physician அல்ல. இது போல ஒரு half a dozen words தவறாகவே நம்ம உச்சரிக்கிறோம். physician PHYCIAN physician SICIAN physician. I am a physician PHYSICIAN I suppose spelling, but உச்சரிப்பு physician. I am a musician. எப்படி நம்ம musician he is a very good musician அல்ல, அது musician பாருங்க musician. இரண்டாவது வேற மந்திரவாதி he is a magician. நம்ம எப்படி சொல்லணும் magician physician. அது பாருங்க எப்படி ஆகும். how is it that invariably all of us have learnt all these words wrongly? We mispronounce these words. physician, magician, right? மந்திரவாதிக்கு என்ன magician,
பிசிஷியன், மியூசிஷியன். சரி, இது ஒரு பக்கத்தில் இருக்கு. அடுத்தபடியாக ரிலிஜன் பாருங்களேன். ரிலிஜியன், RELIGION. இது பாருங்க, இதுக்கு ரிலிஜியன் எங்கிருந்து வந்தது? ரிலிஜியன், ரிலிஜன், எல்லுக்கு மேல ஸ்ட்ரெஸ். ரிலிஜன், ரிலிஜன் பாருங்க. அதே மாதிரி ரிலிஜியஸ், ரிலிஜியஸ் இல்ல, அது பாருங்க RELIGIOUS, ரிலிஜியஸ். ரிலிஜியஸ் நம்ம உச்சரிக்கிறது ரிலிஜியஸ். ரிலிஜியன் எப்படி வந்ததுன்னு தெரியல. பலபடி எங்க இருந்து சொல்றேன். He is a physician. He is a very good physician. He is a very good magician, மந்திரவாதி. He is a very good musician, music, right? Religion, religious. There were several religious ceremonies. Religious. அதே மாதிரி இனி சின்ன சின்ன வார்த்தைகள் பாருங்க. பிஜின், PIGEON, பிஜியன். டவ், புறாக்கு ஒரு வேர்ட் இருக்குல்ல, பிஜின், இது பிஜியன் அப்படின்னு சொல்லணும். பிஜியன். இது போல கிட்டத்தட்ட ஒரு 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 30 to 40 words we mispronounce. delicious பாருங்க, ருசி, ருசி உள்ள, DELICIOUS, delicious, ரொம்ப ருசி. the fish is delicious in this restaurant. அது delicious னா, அப்ப delicious னா ருசி இல்லைன்னு ஆயிடுதல்ல. delicious, delicious, delicious. இனி ஒரு 2 வார்த்தை சொல்லிடுவோம். அதே மாதிரி மனசாட்சி. மனசாட்சிக்கு இங்கிலீஷ்ல என்ன? மனசாட்சி நம்மளுக்கு தெரிய சான்ஸ் இல்லை சார், ஏன்னா நம்மளுக்கு மனசாட்சி இருந்தாலே தெரியும், அதனால தெரியல. அப்படியா? வெரி சிம்பிள். சயின்ஸ் என்ற ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா, SCIENCE, விஞ்ஞானம், சயின்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு CON சேர்த்துட்டா போறோம். கான், CON சேர்த்துட்டா போறோம். பாருங்க, கான் சயின்ஸ். ஆனா இதுக்கு உச்சரிப்பு ரைட் இங்கே எழுதுறோமே, உங்களுக்கு கிளீனா தெரியும். பாருங்க, சயின்ஸ், SCIENCE, சயின்ஸ். அதுக்கு முன்னாடி கான் சேர்த்துட்டா போறோம். ஆனா இதுக்கு உச்சரிப்பு கான் சயின்ஸ் கிடையாது, மனசாட்சி. மனசாட்சி. என்னுடைய ஆடியோ சிடியில இதை கொடுத்திருக்கேன். அவனுக்கு மனசாட்சியே கிடையாதா, உனக்கு மனசாட்சி இருக்கிறதா, அதை கொடுத்திருக்கேன். இதுக்கு உச்சரிப்பு பாருங்க, கான் சயின்ஸ் சொல்லக்கூடாது, ஸ்பெல்லிங் தான் கான் சயின்ஸ். உச்சரிப்பு வந்து தமிழ்ல எழுதுறேன், கான்ஷன்ஸ், கான்ஷன்ஸ், கான்ஷன்ஸ். இது கான் சொல்லாதீங்க, கான்ஷன்ஸ், கான்ஷன்ஸ், மனசாட்சி. ஞாபகம் இருக்குமா? இதுக்கு கான்ஷியன்ஸ் சொல்லக்கூடாது, கான்ஷன்ஸ், கான்ஷன்ஸ், ரைட்? சரி, இன்னும் ஒண்ணு இருக்கு. இது ஜெனரலா மனசாட்சிக்கு கேட்ட உடனே மக்கள் வந்து கான்ஷியஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க. அது வந்து the patient is still unconscious. அது ஒண்ணு தவறு. கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ். பாருங்க, CONSCIOUS. அது கான்ஷியஸ். the patient has regained his consciousness கிடையாது. கான்ஷியஸ், 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 கான்ஷியஸ் இல்ல, கான்ஷியஸ்னஸ், கான்ஷியஸ்னஸ். unconscious. the patient became unconscious. CONSCIOUS, unconscious. இது எல்லாமே unconscious, conscious, religion, religious, physician, musician, pigeon. இதெல்லாம் எப்படி வந்தது? இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 50 words, common words mispronounced in English. How? தெரியல. Invariably, இப்ப இதை கேட்ட உடனே உங்களுக்கு மனசாட்சி, கான்ஷன்ஸ், ஸ்பெல்லிங் பார்த்தா கான்ஷியன்ஸ் இருக்கு, ரைட்? அதே மாதிரி இனி கான்ஷியன்ஷியஸ் ஒன்னு இருக்கு, கான்ஷியன்ஷியஸ். ஓகே, அது பிறகு பார்ப்போம். நம்ம
ஆம்ல உள்ள ரெண்டாவது பார்த்துட்டு இருந்தோம். ஐ நம்பர் 2. ஃபர்ஸ்ட் ஐ ஆம் சொல்லி ஒரு தொழில் பெயர். ஐ ஆம் a physician. நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன். ஐ ஆம் a musician. நான் ஒரு மியூசிக் மேனாக இருக்கிறேன். ஐ ஆம் a magician. அது magician. I am a magician. தொழில் பெயர். ஐ ஆம் a doctor. அது டாக்டர் சொன்ன உடனே பழையபடி எனக்கு ஞாபகம் வருது. அந்த டாக்டர் அது மிடில் சவுண்ட் தான் கரெக்ட். டாக்டர். கேரளாவில் டாக்டர், தமிழ்நாட்டில் டாக்டர் வந்துட்டாரா? டாக்டர் மிடில் டாக்டர். ஐ ஆம் a doctor. I am a teacher. I am a tailor. I am a mason. ஓகே, தொழில் பெயர். இரண்டாவது I am, இதுக்கும் இருக்கிறேன் என்ற மீனிங் தான். I am here. நான் இங்கே இருக்கிறேன். சொல்லல, நீங்க எங்க இருக்கீங்க? I am here. I am in நாகர்கோவில். நான் இங்கே தான் இருக்கேன். I am here. நான் இங்கே இருக்கிறேன். ரைட்? இதுக்கு நெகட்டிவ். I am not here. நான் இங்கே இல்லைங்க, இப்ப நான் துபாயில இருக்கேன். I am not here. But I am in Dubai. I am not here. இதுக்கு பாருங்க, கான்ட்ராக்டட் ஃபார்ம், ஷார்ட் ஃபார்ம் கிடையாது. ரைட்? I am not here. நான் இங்கே இல்லை. Am I here? நான் இங்கே இருக்கேன் நினைக்கிறீங்களா? Am I here? நான் இங்கே இருக்கிறேனா? question. இந்த am முதல்ல வந்துட்டாலே question. Am I here? முடிஞ்சா? அடுத்தால நம்பர் 2 am. இது அடுத்தால மூணாவது. இதுக்கு தேர்ட் வந்து இது am அப்படியே வச்சுக்கலாமே. I am, நான் இருக்கிறேன். இடத்துக்கு பேர் போடலாம். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? where are you? where are you now? நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? I am in Dubai. I am in Chennai. I am in Madurai. 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 I am in Madurai. நான் மதுரையில் இருக்கிறேன். இந்த இன்னா இல்லுக்கு இந்த இடத்துல இன் போடுறோம். ஏன் சார் அட்டு போடக்கூடாதா? ஐ ஆம் அட் மதுரை போடக்கூடாதா? ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு சிடியில சொல்லியிருக்கோம். அதாவது நீங்க வசிக்கும் இடம், என்னுடைய ஆடியோ சிடியில ஃபர்ஸ்ட் வால்யூம்லயே இருக்கு. அதாவது நீங்க வசிக்கும் இடம் சிறியதாக இருந்தால் அந்த இடத்துக்கு முன்னால் அட் என்ற முன்னிடை சொல்லை போட வேண்டும். முன்னிடை சொல்லுக்கு ஆங்கிலத்தில் preposition. நம்ம preposition கிடையாதுங்க, அது preposition. Z preposition. preposition அப்படி கிடையாது, preposition. So முன்னிடை சொல்லுக்கு ஆங்கிலத்தில் preposition என்பார். அப்போ சின்ன இடம், நீங்க வசிக்கக்கூடிய இடம் சிறியதாக இருந்தால் I am living at கிருஷ்ணன் கோவில். அந்த கிருஷ்ணன் கோவில் எங்க இருக்கு? மதுரையில் இருக்கு. I am living at கிருஷ்ணன் கோவில் in மதுரை. நீங்க ஜெனரலா பெரிய இடம் கன்சிடர் பண்ணீங்கன்னா I am in சென்னை. I am living at தாம்பரம். சின்ன இடம் வந்து அட், ஏற்கனவே ஒரு சீடியில சொல்லியிருக்கோம். நான் மதுரையில் இருக்கிறேன். I am in மதுரை. நெகட்டிவ், நான் மதுரையில் இல்லைங்க. I am not in மதுரை. நான் மதுரையில் இல்லை. மதுரை ஊருக்கு பேர்னாலே கேபிட்டல் எம் போட்டிருக்கும். ரைட்? ப்ராப்பர் நவுன். ரைட்? ப்ராப்பர் நவுன், காமன் நவுன் இருக்குல்ல. I am in மதுரை. நான் மதுரையில் இருக்கிறேன். I am not in மதுரை. இது மூணாவது. am not in மதுரை. am I in மதுரை? நான் மதுரையில் இருக்கேனா? am I in மதுரை? நான் மதுரையில் இருக்கிறேனா? பாருங்க, மூணாச்சு. அடுத்தது நாலாவது, ஃபோர்த். அப்போ இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு சின்ன ஒரு டவுட் வந்துருது, என்னடா இது? அடுத்தால
இந்த இடத்துல ஐ ஆம் நான் இருக்கிறேன். அடுத்தது இது நாலாவது. இதே மாதிரி இஸ், ஆர், வாஸ், were, will be க்கு ஆம்க்கு இருக்கு. அதே மாதிரி is, are, was, were, will be. இதே மாதிரி I, we, you, he, she, it எல்லாத்துக்கும் இத்தனை இடத்துல பயன்படுத்துறோம். ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம். இப்போ I am அடுத்தால happy, HAPPY. என்ன சார் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது இதை adjective என்பர். adjective பலபடி சொல்றேன். இந்த D க்கு பக்கத்தில் ADJEC, right? ADJECTIVE. அந்த D க்கு பக்கத்தில் Jயோ அல்லது Gயோ, JUDGE. D க்கு பக்கத்தில் G அல்லது J வந்தால் D சைலண்ட் ஆயிடுது, உச்சரிக்க கூடாது. எப்படி சார் இது? adjective நம்ம சொல்றது படிச்சதெல்லாம் adjective அப்படின்னு சொல்லணும். adjective D உச்சரிக்க கூடாது. invariably கிட்டத்தட்ட 98% D க்கு பக்கத்தில் J வந்தால் அல்லது D க்கு பக்கத்தில் G வந்தால் D உச்சரிக்க கூடாது. ஒரு half a dozen words பார்ப்போம். adjective adjust, கொஞ்சம் adjust பண்ணணும்ப்பா. adjust பண்ணணும்னு கிடையாது. you have to adjust with your family members. அது பாருங்க பலபடி members, members கிடையாது, members, Z, members. you have to adjust, adjust இல்லது. அதே மாதிரி adjustment, adjustment, adjustment கொஞ்சம் adjustment பண்ணிருங்க. adjustment அது என்ன adjustment? அதிலே adjust ஆகாது போல இருக்க. அதிலே you are not able to compromise. கொஞ்சம் adjust பண்ணிட்டு போனுங்க. adjust அது adjust இல்ல, D உச்சரிக்க கூடாது. adjust, adjustment. adjective அதுக்கு அர்த்தால இங்க judge, நம்ம judge, நாங்க அந்த judgment வந்துட்டா அது என்ன judgment, D உச்சரிக்க கூடாது. judge, judgment, judge, judgment. bridge, bridge கிடையாது, D உச்சரிக்க கூடாது. bridge, fridge, வீட்டுல ஒரு பெரிய fridge வாங்கி இருக்கும், fridge அது fridge. விளிம்பு ridge. wedge, 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 ஆப்பு. வெஜ்ஜுக்கு ஒரு மீனிங் ஆப் வைக்கிறோம்ல, இந்த ஆப் இல்லைங்க, ஏதாவது கோடரி எடுத்து வெட்டும் போது இடையில ஒரு ஆப்பு, வெஜ் ஆப்பு வைப்பீங்களா, அதுக்கு வெஜ். இது போல இனி ஒண்ணு பாருங்க, அட்ஜசென்ட்னு ஒரு வேர்டு உச்சரிக்கணும் நம்ம. வெரி காமன். ADJECENT, அட்ஜசென்ட் ஹவுஸ். இதுவும் டி உச்சரிக்க. அட்ஜசென்ட், அட்ஜசென்ட்டும் இல்லை இதுல, அட்ஜசென்ட் பக்கத்தில். our house is adjacent to the post office. adjacent எங்க போய் சொல்றது? என்ன சார் நீங்க சொல்றது புதுசா, இது வரைக்கும் நாங்க கேள்விப்படவே இல்லையே. போய் சொல்லாதீங்க, இப்ப நான் சொன்ன கேள்விப்பட்டீங்கல்ல. adjacent, our house is adjacent to the hospital. ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. adjacent, adjacent எப்படி ஆகும்? இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 50 வேர்ட்ஸ்க்கு மேல இருக்கு. D க்கு பக்கத்தில் J வந்தாலும் சரி, G வந்தாலும் சரி, D உச்சரிக்க கூடாது. ஓகே, காமன்லி you can find out some of the words. ஓகே, adjustment, right? you have to adjust. இத சொல்றது adjective சொல்லும். adjectiveனா என்ன சார்? நம்ம adjective படிச்சோம் இல்ல. adjective என்று சொன்னால் தமிழ்ல பெயர் உரிச்சொல். பெயர் உரிச்சொல் என்று சொன்னால் ஒரு வாக்கியத்தில் முதல்ல வரக்கூடிய ஒரு வாக்கியத்தில் வரக்கூடிய பெயர் சொல்லை பற்றி ஒரு வார்த்தை ஏதோ கூட்டியோ குறைச்சோ சொல்லுகிறது என்றால் அந்த வார்த்தைக்கு பெயர் உரிச்சொல். அந்த பெயருக்கு உரி சொல்கிறது. அவன் உயரமானவன், உயரமானவன் உயரமானவனாக இருக்கிறான். அவன் கட்டையாக இருக்கிறான், அவன் நெட்டையாக இருக்கிறான், அவன் அழகாக இருக்கிறான், அவர்கள் மோசமாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி, ரைட்? ஆங்கிலத்தில் he is tall,
அது பாருங்க பலபடி. the tall, அது tall இல்ல, tall. he is very tall. tall, அது tall இல்ல, tall. ரைட். இந்த மாதிரி அந்த பெயர் he வந்து அதுல வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு பதிலா பயன்படுத்தப்பட்ட pronoun. Kumar is tall. Sheila is taller than Kumar. Taller, comparative, right? Degree. Mohan is the tallest boy in the class. இது வந்து adjective. அந்த பெயர் சொல். இந்த இடத்தில் I சொல்றது ஒரு pronoun. பெயர் சொல்லுக்கு இடத்தில் வரக்கூடிய pronoun. நான் சலாஹுதீன். I am happy. நான் எப்படி இருக்கிறேன்? மகிழ்ச்சியாக இருக்கிறேன். We are happy. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். I am busy. பிஸிக்கு வார்த்தை, பிஸிக்கு தமிழ் வார்த்தை என்ன? ட்ரை பண்ணுங்க. பிஸி. அவன் ரொம்ப பிஸியா இருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. அவன் பிஸியாக இருக்கிறான். பிஸிக்கு தமிழ் வார்த்தை என்ன? ஆமா வரமாட்டேங்க சார், ரொம்ப வேலையா இருக்கான். வேலையா இருக்கான்னா பிஸி இல்லைல்ல. பிஸிக்கு தமிழ் வார்த்தை கிடையாது. ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா ஓய்வின்றி. he is busy னா அவர் ஓய்வின்றி இருக்கிறார். அப்படின்னா வேலை நிறைய இருக்கு. அவருக்கு வேலை நிறைய இருக்குன்னா he has lot of work at hand அப்படி சொல்லுவாங்க. பிஸின்னு சொன்னா ஓய்வின்றி. so I am busy. I am lazy. நான் ரொம்ப லேசியா. லேசினா என்ன? சோம்பேறியாக இருக்கு. I am lazy. I am happy. I am இந்த மாதிரி என்ன வேணா சொல்லுவோம். I am tall. I am intelligent. I am dull. சரினா? அப்போ I பத்தி உரி சொல்லுகிறது. ரைட். என்ன சொன்னாலும் I am intelligent. I am brilliant. இதெல்லாம் adjective. இந்த adjective வரும்போது I am intelligent போட்டுட்டே போலாம். I am not happy. எனக்கு இதுல ஒன்றும் மகிழ்ச்சி இல்லைங்க. I am not happy. நான் மகிழ்ச்சியாக இல்லை. Am I happy? இதே பாணி தான். Am I happy? நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா? ரைட். அது அடுத்தாலே அஞ்சாவது happy. அஞ்சாவது am. பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. அடுத்தாலே am இருக்கிறேன் என்ற மீனிங் வருது. என்ன வரும்? ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், இருந்தாலும் இந்த இடத்துல அதை நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. continuous tense. I am writing. writing. W-R-I-T-I-N-G. I am writing. அப்போ writing மீனிங் நாங்க பார்த்தோம், எழுதி கொண்டு. இது வந்து டென்ஸ்ல வந்தாலும் கூட present continuous tense. இந்த am க்கு மீனிங் இருக்கிறேன் என்ற மீனிங்ல வருது. I am writing any continuous tense. I am watching TV now. நான் இப்பொழுது டிவி பார்த்து கொண்டு இருக்கிறேன். I am waiting. நான் காத்து கொண்டு இருக்கிறேன். நீங்க இந்த continuous tense போட்டா நான் இருக்கிறேன் என்ற மீனிங்ல அஞ்சாவது am வந்தது. சரிதானா? I am not writing. நான் ஒன்னும் எழுதி கொண்டு இல்லப்பா. I am not writing. I am not writing. T-I-N-G. I am not writing. Am I writing? பாருங்க எல்லாம் அதே முறைதான். Am I writing? நான் எழுதி கொண்டு இருக்கிறேனா? அஞ்சு ஆச்சு. அப்போ இது ஏன் வந்து மாணவர்களுக்கு குழப்பத்தை உண்டாக்காது? ஒரு சின்ன am. இதே மாதிரி is 5-6 இடத்துல வருது. are 5-6 இடத்துல வருது. was 5-6 இடத்துல. were 5-6 இடத்துல. பாருங்களேன் will be 5-6 இடத்துல இப்படி வந்தா இதுதான் குழப்பத்தை உண்டாக்கிறது. அதுவும் இது மெயின். இது இந்த இடத்துல auxiliary verb. இங்க மட்டும் ஏற்கனவே இந்த இடத்தில் verb வந்துட்டு இந்த இடத்தில் auxiliary verb ஆக பயன்படுத்தப்படுகிறது. மீனிங் அதே மீனிங் தான். இருக்கிறேன். நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். எழுதி கொண்டு இருக்கிறேன். மற்ற இடங்களில் I am here main verb. I am happy main verb. I am a teacher main verb. I am in Chennai main verb. இந்த இடத்தில் மட்டும் auxiliary verb. ஏன்னா அதுல மெயின் verb ஏற்கனவே அதுல இருக்கு. கொத்தனார் ஏற்கனவே இருக்கிறார்னு ஹெல்பர் ஆயிட்டார் இவர். ரைட். சித்தன் வேலை, அது கையாள். சரிதானா? மற்ற இடங்கள் எல்லாம் மெயின் verb. ஏன்னா அந்த இடத்துல verb I am writing a letter now. நீளமான சென்டென்ஸ் ரைட்டிங் இருக்கனாலே உங்க ஹெல்பிங் verb ஆயிட்டாங்க. நான் சொல்லி இருந்தேன் முன்ன.
அஞ்சாச்சு. ஆறாவது am, ஆறாவது ஒரு சின்ன சேஞ்ச் மீனிங்ல. I am பாருங்களேன், இந்த இருக்கிறேனுக்கு பதிலாக இதுக்கு ஆறாவதுக்கு படுகிறேன், படுகிறேன் பாருங்க, இந்த மீனிங்ல வருதுங்க. இதை தெரிஞ்சுட்டா உங்களுக்கு இதை யூஸ் பண்ணவே ஒரு பிரச்சனை இருக்காது, யூஸ் பண்றதில்லை. ஐ ஆம் இன்வைட்டட், இன்வைட்டட் என்ன அப்படின்னா பாசிவ் வாய்ஸ்ல நம்ம ஒரு சீடியில் ஆக்டிவ் பாசிவ் சொல்லி இருக்கோம் இல்ல, அதுல ஐ ஆம் இன்வைட்டட் பை ஹிம், பை ஹிம் நான் அவரால் அழைக்கப்படுகிறேன், படுகிறேன் என்ற மீனிங்ல பாருங்க. மீதி இடங்கள் எல்லாம் இருக்கிறேன் என்ற 5 இடத்துல வந்திருக்கு, ஒரு இடத்துல படுகிறேன் என்ற மீனிங் வருகிறது. இது வந்து 5 இடத்துல வந்தது. ஆறாவது இடத்துல படுகிறேன். ஐ ஆம் இன்வைட்டட் பை ஹிம், நான் அவரால் அழைக்கப்படுகிறேன். நெகட்டிவ், இது பாசிவ் வாய்ஸ். இது ஆக்டிவ் எப்படி? ஹி இன்வைட்ஸ் மீ, அவர் என்னை அழைக்கிறார். இந்த ஆக்டிவ் வாய்ஸுக்கு பாசிவ் வந்து ஐ ஆம் இன்வைட்டட் பை ஹிம். தே இன்வைட் மீ, அவர்கள் என்னை அழைக்கிறார்கள். ஐ ஆம் இன்வைட்டட் பை தெம், நான் அவர்களால் அழைக்கப்படுகிறேன். பாருங்க, ஆம்க்கு மீனிங் படுகிறேன். அப்போ மாணவர்களுக்கு இந்த தெளிவு தமிழாக்கம் தெரியாதனால majority of the people, even English medium students, find it hard to digest these things. அப்போ ஒவ்வொரு வேர்டுக்கும் தனி மீனிங் இருக்கதானே செய்யுது. தமிழ்ல சொல்லி தந்தா என்ன, தமிழ் தெரியாது என்று சொல்வதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ் ஐ டோன்ட் நோ தமிழ்யா, ஒன்லி இங்கிலீஷ், தட் ஃபெலோ எக்ஸ்பிளைன் சம்திங். அது என்னத்துக்கு நம்ம தமிழனா பொருந்துட்டு தமிழ் தெரியலனா இதை விட என்ன சொல்றதுன்னு தெரியல. இதை விட நம்மளை பத்தி தரக்குறைவாக நினைக்கிறதுக்கு வேறு ஏதும் இருக்கும் என்று நான் கருதவில்லை. ஏன்னா பர்டிகுலர்லி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், பிளீஸ் பேர் வித் மீ, என்னை தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலர்லி ஹையர் ஸ்டடீஸ்ல போகும்போது, காலேஜஸ்ல போகும்போது இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம் படிச்ச மக்கள், ஆண்கள் இருந்தாலும் சரி பெண்கள் இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் மாணவர்கள் அதே வகுப்பில் சேரும்போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ ஃபர்ஸ்ட் இயர் ப்ரொஃபஷனல் காலேஜஸ் இல்ல உங்களுடைய ஆர்ட்ஸ் காலேஜஸ்ல சேரும்போது அந்த தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு ஒதுக்கிடுறாங்க. இந்த இங்கிலீஷ் பர்டிகுலர்லி பெண்களுக்கு வச்சுக்கிட்டோமே, இந்த இங்கிலீஷ் மீடியம் படித்து கொண்டு வரக்கூடிய பெண்கள் மெஜாரிட்டி ஆஃப் தெம், அதுல எக்ஸெப்ஷன் கேசஸ் இருக்கு, நான் எல்லாருக்கும் சொல்லல, மெஜாரிட்டி ஆஃப் தெம் அவங்க ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணிட்டு தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மக்களை ஒதுக்கிட்டு இவங்களுடைய நடையே வித்தியாசம். தட் ஃபெலோ, இந்த நடையே மாறிடும். ஒரு அறநிர்வாண ட்ரெஸ்ஸும் போடுறதுக்கு அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிற மாதிரியும், இந்த தமிழ் மீடியம் படிச்ச பிள்ளைகள் வந்து ரொம்ப பயந்து பக்தியோட இவங்களை கண்டு ஏதோ சல்யூட் அடிச்சுட்டு போற மாதிரி பயந்து நடக்கிறார்கள். இது ஒரு 4 ஆங்கில வார்த்தையை தெரிஞ்சிட்டோம். தட் ஃபெலோ ஜிஸ், அதுல ஒரு ஸ்டூல், நம்ம விவேக் சொன்ன மாதிரி ஸ்டூல்லையும் ஏறி நிக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் ரைட் இருக்கிற மாதிரி அந்த ஹை ஹீல்ஸும் போட்டு டீன்னு சொல்லிட்டு இதை கேட்டா தெரியாது. ஐ டோன்ட் நோ தமிழ்யா. நீங்க தமிழ் மீடியம் மாணவர்கள் என்னுடைய சிடிஸ் நீங்க பார்த்து மீண்டும் மீண்டும் இதெல்லாம் படிச்சீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு நீங்க விரட்ட முடியும் என்று உத்தரவாதம் கொடுக்கிறேன். தமிழ் மீடியம் மாணவர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் தனியாக தமிழ்ல படிங்க. நீங்க தமிழ் தெரியும் என்று பெருமையோடு சொல்லுங்க. ஓகே, ஐ ஆம் இன்வைட்டட் பை ஹிம், நான் அவரால் அல்லது அவனால் அழைக்கப்படுகிறேன். இந்த அளவுக்கு இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு தெளிவாக தமிழ் தெரிவதில்லை. நீங்க தமிழ் தெளிவாக தெரிஞ்சு படிச்சீங்கன்னா இங்கிலீஷ் உங்களால் நல்ல முறையில் பேச முடியும். ஓகே, சோ ஐ ஆம் இன்வைட். அதே மாதிரி பாய்ஸ் காலேஜஸ் அப்படிதான். அந்த இங்கிலீஷ் மீடியம் படிச்ச
பையன்மார் வந்து தமிழ் மீடியம் படிச்ச பையன்மாருக்கு ஏதோ அவங்க டவுன் கிளாடன் மாதிரியும் ஏதோ ஒதுக்கப்பட்ட தொகுதியிலேருந்து வந்த மாதிரியும் that fellow doesn't know, he don't know சொல்றான். அவனுக்கு ஒரு இளவும் தெரியல, he doesn't know anything. தெரியாம he don't know வாயில சொல்லிட்டான், அவனை உடனே ஒதுக்கிடுறாங்க. அது அப்படி அல்ல. 4 வார்த்தை ஆங்கிலத்தில் பேச தெரிஞ்சுட்டா நாங்கள் ஒன்றும் பெரிய மேதைகள் ஆகி விடுவதில்லை. தமிழ் மீடியம் மாணவர்கள் ஆங்கிலம் பேச படித்தார்கள் என்றால் இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களே உங்களால் ஈஸியாக வெல்ல முடியும், சுலபமாக வெல்ல முடியும். இது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. பாருங்க எவ்வளவு நீட்டா ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ்ல மீனிங் இருக்கதானே செய்யுது. தமிழ் தெரியாதுன்னு why should you feel very proud of, right, not having known Tamil? Okay, I am invited by him. நான் அவரால் அழைக்கப்படுகிறேன். I am not invited by him. அதே மாதிரி நான் அவரால் அழைக்கப்படுவதில்லை. I am not invited by him. Invited by him, நான் அவரால் அழைக்கப்படுவதில்லை. present tense இது, right? He doesn't invite me, இது active voice. அவர் என்னை அழைப்பதில்லை, நான் அவரால் அழைக்கப்படுவதில்லை. Am I invited? Am I invited by him? இது passive voiceல ஏற்கனவே படிச்சிருக்கோம். invited by him. நான் அவரால் அழைக்கப்படுகிறேனா? பாருங்க am வந்து 6 இடத்துல வந்திருக்கு இருக்கா? இது நீங்க தெளிவாக புரிஞ்சிட்டீங்கன்னா எந்த இடத்திலும் இந்த am வந்து ப்ராப்ளம் பண்ணாது. நான் சென்னையில் இருக்கிறேன், I am live in சென்னை, அப்படி வரவே இந்த am இவ்வளவுதான் வரும், வேற எங்கேயுமே வராது. இதுக்கு பக்கத்தில் எந்த வேர்பும், இந்த வேர்ப் வந்து passive voice, past participle. invite, invited, invited. மூணாவது I am informed. மூணாவது I am taken, I am given, கொடுக்கப்படுகிறேன். இந்த மாதிரி ஒரு மீனிங்ல வரும், படுகிறேன் என்ற மீனிங்ல. am முடிஞ்சது, அடுத்தால isக்கு போகும். am is are, அதே முதல்ல பார்ப்போம். அடுத்தால is. தெளிவாக ஒருக்கா நீங்க படிச்சாலும் இந்த சிடியை நீங்க 5 வாட்டி கேட்பீங்களோ, 10 வாட்டி கேட்பீங்களோ, 100 வாட்டி கேட்பீங்களோ, 1000 வாட்டி கேட்பீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க இதை புரியுற வரை repeatedly. One advantage you have by having such CDs with you, என்ன, any number of times you can watch, you can listen to them repeatedly and you can record into your memory. Okay, அடுத்தால இப்போ am முடிஞ்சது, right? அடுத்தால is. அதே மாதிரி இதுவுமே auxiliary verbum main verbum செயல்படுகிறது. இந்த இடத்துலயும் auxiliary verb எந்த இடத்துல? 6வது. ஏன்னா invited என்ற verb passive voiceல past participle இருக்கு, அது வந்து auxiliary verb ஆக am ரெண்டு இடத்துல auxiliary verb ஆக வந்தது. மீதி இடத்துல 4 இடத்துல main verb. இதுவும் அதே மாதிரி 4 இடத்துல main verb ஆகவும், right, 2 இடத்துல auxiliary verb ஆகவும் வருகிறது. நம்பர் 1. அதே மாதிரி நம்ம முதல்ல சொன்னோம் I am a teacher சொன்னோமா? he is, பலபடி சொன்னோம் isக்கு உச்சரிப்பு இப்படி is என்று தான் உச்சரிக்கணும். is என்று உச்சரிக்க, he is கிடையாது, he is, right? இது ஷார்ட் ஆக he is சொல்லலாம். he is தமிழ்ல இப்படி எழுதலாம் உங்களுக்கு, he is, he is, he is, he is அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம இப்படி போடும் he is. இது கூட இது இல்லாம இப்படி ஷார்ட்டாவும் எழுதலாம் he is, right? இப்போ நம்ம கான்ட்ராக்டட் ஃபார்ம் இல்லாமல் நம்ம அப்படியே போட்டு பழகுவோம். he is தொழில் பெயர் a, அதே மாதிரி போடுவோம் he is a teacher. இப்போ டீச்சர்னா மரியாதை கொடுக்கணும். அவன் ஒரு ஆசிரியராக இருக்கிறான்னு சொன்னா நல்லா இருக்கா? அவர் போட்டுக்கிறோம். இது அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார், he is a teacher. சரிங்களா? அப்போ மீனிங் என்ன? இதுக்கு ஆம்க்கு இருக்கிறேன்னு சொன்னோம், இதுக்கு இருக்கிறார், இருக்கிறான், இருக்கிறார், இருக்கிறான், இருக்கிறான், அவன்னா இருக்கிறான், அவர்னா இருக்கிறார், இருக்கிறான், இருக்கிறார்.
he is a teacher. அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். நெகட்டிவ் அதேதான், he isn't. இது ஷார்ட் ஃபார்ம். amக்கு தான் amn't கிடையாது, ஷார்ட் ஃபார்ம் இல்லை. இதுக்கு கான்ட்ராக்டட் ஃபார்ம் இருக்கு. he isn't, he is not, he isn't. அதே மாதிரி z வச்சு he isn't a teacher. அவர் ஒரு ஆசிரியராக இருக்கவில்லை, இல்லை என்ற அர்த்தம். அவர் ஒரு ஆசிரியராக இருக்கவில்லை. கொஸ்டின், அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறாரா? Is he a teacher? Is he a teacher? அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறாரா? Yes, he is a teacher. No, he isn't a teacher. ஒன்னாச்சு. இரண்டாவது அதே மாதிரி, அவர் இங்கே இருக்கிறார். he is here. கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட்ல நம்ம நிதானமா படிச்சோம், கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கலாம். he is here. அவர் இங்கே இருக்கிறார். he isn't here. அவர் இப்போ இங்கே இல்லையே, அவர் மெட்ராஸ்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். he isn't here. அவர் இங்கே இருக்கவில்லை, அவர் இங்கே இல்லை. is he here? அவர் இங்கே இருக்காரா? ரெண்டாச்சு. மூணாவது மீனிங் வந்து இருக்கிறான், இருக்கிறார். அவன் வந்தா இருக்கிறான் போடுங்க, அவர் வந்தா இருக்கிறார். மூணாவது, தம்பி எங்கே இருக்கான்? he is here. அவன் இங்க தான் இருக்கான், அவன் இங்கே இல்லை, அவன் இங்க இருக்கானா? is your brother here? உன் தம்பி இங்க இருக்கானா? is he here? அடுத்தால மூணாவது பலபடி சொன்னேன், இடத்துக்கு பேர். he is in Chennai. he is in Chennai. அவர் சென்னையில், CHENNAI, அவர் சென்னையில் இருக்கிறார். he isn't in Chennai. அவர் சென்னையில் இல்லை. வெரி சிம்பிள். in Chennai. அவர் சென்னையில் இருக்கிறாரா? is he in Chennai? அவன் சென்னையில் இருக்கிறானா? அதேதான், மாத்தி போட்டுருக்கோம், இடம் முடிஞ்சு. 3. அடுத்தாலே 4. சரிதானா? நாலாவது பழையபடி adjective வருது. he is busy. சரிதானா? happy போட்டோம், இங்க busy போடும். அவரு ஓய்வின்றி இருக்கிறார், ரொம்ப பிஸி மேன்பா அந்த டாக்டர். he is very busy. மிக மிக ஓய்வின்றி இருக்கிறார். he is busy. BUSY. இது என்ன சார் புஸி எழுதிட்டு பிஸி சொல்றீங்க? நாங்க எது வேண்டாலும் எழுதுவோம், எது வேண்டுமானாலும் சொல்லுவோம். ஆங்கிலத்தில் there is no rule, right? There is no coordination between the spelling and the pronunciation in English, unlike our Indian languages. Indian languagesல எழுதுவது சொல்வது வித்தியாசமா இருப்பது மிக மிக குறைவான இடங்களில் தான். ஆனா ஆங்கிலத்தில் எழுதுவது ஏதோ இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் one gentleman asked me one question. சார், நீங்க இவ்வளவு உச்சரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களே, இத்தனை வருஷமா உச்சரிப்பு படிச்சேன்னு சொல்றீங்களே, இப்போ உங்களுக்கு ஒரு புதிய வேர்ட் வந்தால் உங்களால கரெக்டா உச்சரிக்க முடியுமா? I said no, முடியாது. ஏன்னா there is no analogy. இந்த வேர்ட் இப்படி இருக்கிறதுனால இந்த வேர்ட் இப்படிதான் இருக்கணும் என்று சொல்ல முடியாது. நேற்று ஏற்கனவே நம்ம சோ சொன்ன மாதிரி, சோ சவ், அதை கெஸ் பண்ணவே முடியாது. கெஸ் பண்ணலாம், நான் சொன்னேன்னா ஒரு 80% கரெக்டா இருக்கும். சரிதானா? அது உறுதியாக இப்படி எழுதுனா இப்படிதான் உச்சரிக்கணும்னு there are no hard and fast rules as far as English pronunciation is concerned. ஓகே, எழுது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன வேர்டு பார்ப்போமே. பாருங்க, PUT, புட்டுன்னு ஒரு வேர்டு இருக்கு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுல இனி ஒரு டீ சேர்த்தா இப்படி ஒரு வேர்ட் பட்டுன்னு இருக்கு. இது பட்டான், எப்படிங்க தெரியும்? பட்டு கிடையாது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? PUT, புட்டான். இனி ஒரு வேர்ட் மீனிங் என்ன அதுக்கு அப்படின்னா, ஒரு சின்ன தட்டு. உதாரணத்துக்கு கோல்ஃப் விளையாடுறாங்க இல்லையா, கோல்ஃப், அதுல அந்த ஹோல்ல தட்டுறாங்க இல்லையா, he gave a putt to the ball. ஒரு சின்ன தட்டு, பட். இது PUT, புட்டான். ஒரு டீ போட்ட உடனே பட்டுனா எப்படி கெஸ் பண்றது? அது அப்படி எங்கேயாவது இனி ஒரு டீயோ இனி ஒரு லெட்டர் டபுள் ஆகும்போது அந்த இப்படி மாறுறது. வேற வேர்ட்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி எதுவும் வர்ற மாதிரி. ரைட், ஃபார் கட் இருக்கு,
வெட்டுறது. இன்னும் போட்டு ஐஎன்ஜி போட்டா இது வந்து குட்டிங் வருதா? இல்ல கட்டிங் தானே அது. இட் டசன்ட் சேஞ்ச். சிட் இருக்கு, சிட் டிஐஎன்ஜி சிட்டிங் வந்தா சுட்டிங் சொல்றோமா? இல்ல இல்ல. அது ஏன் அப்படி? அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். அது அப்படிதான் உச்சரிக்கணும் ஆங்கிலேயர்கள் சொல்கிறார்கள். There are no hard and fast rules for pronouncing particular words in English. Okay. He is busy. அவர் ஓய்வின்றி இருக்கிறார். He isn't busy. அவர் ஓய்வின்றி இருக்கவில்லை. அப்படின்னா ஃப்ரீயா இருக்கார். busy. He isn't busy. Is he busy? அவர் பிஸியாக இருக்கிறாரா? ரைட். நாலாச்சு. அஞ்சாவது பழையபடி ஆக்சிலரி வெர்பா ஹெல்பிங் வெர்பா வருது. சரிதானா? ஏற்கனவே நம்ம படிச்சது. He is waiting. அவர் காத்து கொண்டு இருக்கிறார். He is waiting for his result. He is waiting for his result. அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இருக்கிறார் என்ற மீனிங் இருக்கிறார். He is waiting. இருக்கிறார். He is waiting. அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அதே மீனிங். He isn't waiting. அவனும் காத்து கொண்டு இல்ல, பாட்டுக்கு போயிட்டான். வெயிட்டிங் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தான், வரல, ஒன்னு போயிட்டான். He isn't waiting. Is he waiting? அவன் காத்து கொண்டு இருக்கான பாருப்பாங்க. இல்லப்பா அவன் போயிட்டான். He isn't waiting. Is he waiting? காத்து கொண்டு இருக்கிறானா? கொஸ்டின் வந்துருது. இருக்கிறான் இருக்கிறானா? காத்து கொண்டு இருக்கிறானா? கொஸ்டின் வரனால ஆ சேர்த்துறோம். அஞ்சாவது. ஆறாவது அகைன் இது வந்து ஆக்சிலரி வெர்ப் ஹெல்பிங் வெர்ப். ஏன்னா வெயிட்டிங் மெயின் வெர்ப் இருக்கு, இது வந்து ஆக்சிலரி வெர்ப். ரைட். பழையபடி ஆறாவது அகைன் passive voice. He is. அதே மாதிரி he is arrested. இது மூணாவது arrested. இது arrested past participle. இந்த இடத்துல இந்த verb இருக்கிறதுனால, வினை சொல்லி இருக்கிறதுனால, மெயின் verb இருக்கிறதுனால இங்கே துணை வினையாக செயல்படுகிறது. இதுக்கு மீனிங் he is arrested. is படுகிறான், படுகிறான். இதுக்கு மீனிங் பாருங்க. படுகிறான், படுகிறார். மரியாதைக்குரிய இருந்த படுகிறார். He is arrested. அவர் கைது செய்யப்படுகிறார். by the police. அவர் போலீசால் கைது செய்யப்படுகிறார். He is arrested by the police. அவன் போலீசால் கைது செய்யப்படுகிறான். மீனிங் பாருங்க. இது passive voice. He is arrested by the police. The police arrests him. இதுக்கு passive voice. Negative. He isn't arrested. He isn't arrested. Is he arrested? அவ்வளவுதான். Is he arrested? ஆறு இடம் வந்துட்டா. இதே மாதிரி இனி கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணி நம்ம சீக்கிரம் முடிப்போம். இது இஸ் முடிஞ்சு. சரிதானா? he is, she is, இதுக்கெல்லாம் இதே தான். ஆளை மாத்தி he is, she is, she isக்கும் இதே தான் மாத்தி. அவள் பிஸியாக இருக்கிறாள். அதே மாதிரி ஷீக்கும் இட்டுக்கும் அதே தான். ரைட். ஒண்ணு என்ன சொல்லிடுறேன். she is நான் இப்படியே சொல்லிடுறேனே, அதே எழுதிட்டே போறேன் வந்து நேரம் ஆயிடுதல்ல. உதாரணத்துக்கு she is a teacher. அவர் ஒரு ஆசிரியர். மரியாதைக்குரிய அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். she is here. அவர் இங்கே இருக்கிறார். she is there. அவர் அங்கே இருக்கிறார். இப்ப இங்கே இருந்தாரே, இல்லை இப்ப அங்கே இருக்கார். அந்த அடுத்த தெருவில் she is there. அவர் அங்கே இருக்கிறார். அப்படின்னா அவள். she is in திருநெல்வேலி. அவள் திருநெல்வேலியில் இருக்கிறாள். 3. நாலாவது she is happy. அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அஞ்சாவது she is informed. passive voice. அவள் இன்ஃபார்ம் செய்யப்படுகிறாள். she is waiting. auxiliary verb. அவள் காத்து கொண்டு இருக்கிறாள். சரிங்களா? இட்டு போறோம் அடுத்தால. அது எது வேணாலும் எடுத்துக்கிறோமே. அது அந்த குழு, இல்ல சிங்குலர்ல சொல்றது அந்த கம்ப்யூட்டர், இல்ல அந்த நாய், இல்ல அந்த ஏதாவது அது. இட் இஸ் அதே மாதிரி கொண்டு வாங்க. இட் இஸ் தொழில் பேர் என்ன சொல்வீங்க? அந்த குழு. இட் இஸ் a detective. அது ஒரு டிடெக்டிவாக இருக்கிறது. அந்த நாய் எடுத்துறோமே, இட் இஸ் a detective. அது ஒரு டிடெக்டிவாக இருக்கிறது. தொழில் பெயர். இட் இஸ் ஹியர். அது இங்கே இருக்கிறது. இட் இஸ்
இன் நாகர்கோவில், அது நாகர்கோவிலில் இருக்கிறது. இட் இஸ் பிஸி, அது ரொம்ப பிஸியாக இருக்கிறது. இட் இஸ் இன்வைட்டட் ஆர் இட் இஸ் காட், அது பிடிக்கப்படுகிறது. அதால இட் இஸ் வெயிட்டிங் ஆர் இட் இஸ் பாக்கிங், அது குறைத்து கொண்டு இருக்கிறது. பாக்கிங் குறைத்து கொண்டு இருக்கிறது. தே வந்துட்டு அர்த்தால ஆர் எங்கெல்லாம் வருது அதே மாதிரி 6 இடத்துல நான் சொல்லிடுறேன், நீங்க எழுதிக்கிடுங்க. ஆர் இங்க நம்ம ஃபர்ஸ்ட் வி நாம், அதே மாதிரி வி ஆர் டீச்சர்ஸ், நாம் ஆசிரியர்களாக இருக்கிறோம். ஆர்க்கு மீனிங் இருக்கிறோம். ஆர் மீனிங் வேணா எழுதிட்டேனே. ஆர் இருக்கிறோம், பாருங்க இருக்கிறோம். சரிமா? இருக்கிறோம். அந்த பாசிவ் வாய்ஸ்ல படிக்கிறோம், படிக்கிறோம் ஒரு இடத்துல வருது இல்ல, படிக்கிறோம். இவ்வளவுதான். இது 5 இடத்துல இருக்கிறோம் என்ற மீனிங் வருது. we are teachers, நாம் ஆசிரியர்களாக இருக்கிறோம். நாம் இங்கே இருக்கிறோம், we are here. அதே மாதிரி we are in சென்னை, நாம் சென்னையில் இருக்கிறோம். we are writing, நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். we are happy, நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். we are invited, நாம் அழைக்கப்படுகிறோம், படிக்கிறோம். we க்கு are அடுத்தது நீ இருக்கிறாய், இதே are இருக்கிறாய், இருக்கிறாய். பாருங்க அதே மாதிரி இருக்கிறாய். நீக்கி ஆர் தான் வரும். இருக்கிறாய், படுகிறாய், படுகிறாய். அதே மாதிரி வருது. நீ அழைக்கப்படுகிறாய், இது ஃபுல்லா அங்கிருந்தே சொல்லும். நீ ஒரு மாணவனாக இருக்கிறாய். யூ ஆர் a student, நீ ஒரு மாணவனாக இருக்கிறாய். யூ ஆர் a student, இருக்கிறாய். ரைட். இரண்டாவது யூ ஆர் ஹியர், நீ இங்கே இருக்கிறாய். யூ ஆர் இன் கோயம்புத்தூர், நீ கோயம்புத்தூரில் இருக்கிறாய். யூ ஆர் வெயிட்டிங், நீ காத்துக்கொண்டு இருக்கிறாய். யூ ஆர் ஹாப்பி, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய். யூ ஆர் இன்ஃபார்ம்டு, நீ தெரியப்படுத்தப்படுகிறாய், படுகிறாய். அடுத்தால யூ நீங்கள், நீங்களுக்கும் இதே தான். நீங்கள் இருக்கிறீர்கள், பாருங்க ஆர், யூ ஆர் இருக்கிறீர்கள். ஆருக்கு மீனிங் இருக்கிறீர்கள், இருக்கிறீர்கள். நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள், படுகிறீர்கள். இத்தனை மீனிங் இப்படி வருது. இது மட்டும்தான் வரும், இதை தவிர வேற ஒரு மீனிங்கும் வராது. நீங்க இதை தெளிவாக தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல ஒரு ப்ராப்ளம் வராது. இவங்க ஆறு இஸ் எல்லாம் வேற எங்கேயுமே போய் he is right, he is wrote, அது passive voiceல வருது. invited, he is invited, he is given, he is taken, he is informed, he is broken, இந்த மாதிரி எல்லாம் வரும் அந்த past participle passively. ஓகே, அப்போ you are, நீங்கள் இருக்கிறீர்கள். என்ன மீனிங்? you are doctors, நீங்கள் டாக்டர்களாக இருக்கிறீர்கள். you are here, நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். you are in சென்னை, நீங்கள் சென்னையில் இருக்கிறீர்கள். you are happy, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ரைட். அடுத்தால you are watching, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். you are watching cricket, நீங்கள் கிரிக்கெட் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். சரிங்களா? அடுத்தால you are invited, நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். அடுத்தால they இருக்கிறார்கள், அதே மாதிரி இருக்கிறார்கள், they இருக்கிறார்கள். இது கொஞ்சம் ஸ்பெஷல் கவனம் கொடுக்கணும். இருக்கிறார்கள், படுகிறீர்கள். இருக்கிறார்கள் அவர்கள் அல்ல, படுகிறார்கள், படுகிறார்கள். இருக்கிறார்கள், படுகிறார்கள். பாருங்க அதே மாதிரி they are musicians, அவர்கள் மியூசிஷியன்களாக இருக்கிறார்கள். they are here, அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். they are in தஞ்சாவூர், அவர்கள் தஞ்சாவூரில் இருக்கிறார்கள். they are lazy, அவர்கள் மிகவும் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். they are writing, அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ரைட். they are conducting a seminar, அவர்கள் ஒரு செமினார் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள்.
அப்புறம் they are invited, அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், படுகிறார்கள். அடுத்தால they, அவைக்கும் இதே மாதிரி அழைக்கப்படு, அவை இங்கே இருக்கின்றன அந்த மாதிரி மீனிங், அழைக்கப்படுகின்றன அந்த மாதிரி. சரிதானம்மா? அழைக்கப்படுகிறார், படுகின்றன என்ற மீனிங்ல. அப்போ ஆர் முடிஞ்சு. ரைட். இப்ப பாருங்க, இது ஏன் இன் டீடைல் சொல்றேன்னா, இது இந்த பர்டிகுலர்லி am, is, are, was, were, will be ஒரு மேஜர் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணது. இப்போ அடுத்தால was, அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணிடும். was, இங்க என்ன வரும்? I, he, she, it. ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங்? நான், I was, நான் இருந்தேன் என்ற மீனிங். அவன் இருந்தான், அவள் இருந்தாள், அது இருந்தது. இத்தனை இடத்துல வாஸுக்கு மீனிங் வந்துடுது. நான் எழுதிக்கிறோங்க நீங்க. நான் இருந்தேன், I was a teacher, நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன். I was a doctor, நான் இங்கே இருக்கும்போது அரேபியாவில் I was a doctor, நான் ஒரு டாக்டராக இருந்தேன். He was a doctor, அவன் டாக்டராக இருந்தான், அவர் டாக்டராக இருந்தார். She was a teacher, அவள் ஒரு ஆசிரியையாக இருந்தாள். It was a guide, அது ஒரு கைடாக இருந்தது. ரைட்? அந்த புக் it was a guide, அது ஒரு கைடாக இருந்தது. இதே மாதிரி நெகட்டிவ் I wasn't a doctor, இதே மாதிரி நீங்க போட்டுட்டே வாங்க. இருந்ததில்லை, இருந்தேனா. சரிதானா? இந்த வாஸுக்கு மீனிங் அதே மாதிரி ஆறும் இங்க வரும். ஒவ்வொன்றும் ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன். he வச்சு சொல்ல. he was a doctor, அவர் ஒரு டாக்டராக, மருத்துவராக இருந்தார். மீதி எல்லாம் நீங்களே எழுதிடலாம். இது he was here, அவர் இங்கே தான் இருந்தார், இங்கே இருந்தாரு. he was here. மூணாவது he was waiting, அவர் காத்து கொண்டு இருந்தார். he was in Chennai, அவர் சென்னையில் இருந்தார். he was happy, அவர் இங்கே மகிழ்ச்சியாக இருந்தார். he was happy here, அவர் இங்கே மகிழ்ச்சியாக இருந்தார். he was invited, அவர் அழைக்கப்பட்டார், இருந்தார், பட்டார். நான் இருந்தேன், பட்டேன். அவள் இருந்தாள், அவள் பட்டாள். she was invited, அவள் அழைக்கப்பட்டாள். it was invited, அது அழைக்கப்பட்டது. it was here, அது இங்கே இருந்தது, பட்டது. இந்த மீனிங் வரும். வெரி சிம்பிள் பாருங்க. மீனிங் உங்களுக்கு இனி எலாபரேட்டா நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு நீட்டா தெரியும் நினைக்க. அதே மாதிரி விக்கு வரும். நாம் இருந்தோம், இதுக்கு மீனிங் இருந்தோம், நாம் இருந்தோம். இதே மாதிரி we were here, நாம் இங்கே இருந்தோம். we were happy, நாம் மகிழ்ச்சியாக இருந்தோம். we were teachers, நாம் ஆசிரியர்களாக இருந்தோம். we were in Chennai, நாம் சென்னையில் இருந்தோம். we were waiting, நாம் காத்து கொண்டு இருந்தோம். we were invited, இதுக்கு மீனிங் நாம் அழைக்கப்பட்டோம். இதே தாங்க எல்லாத்துக்கும், அழைக்கப்பட்டோம். சரிதானா? அடுத்தால யூ, நீ, இதே மாதிரி யூக்கும் இதே மாதிரி நீ ஒரு ஆசிரியராக இருந்தாய், நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தீர்கள். ரைட்? நீங்கள் நெகட்டிவ், யூ weren't a teacher, you were a teacher, எல்லாருக்கும் நெகட்டிவ்க்கும் அதே ஃபார்மேட்ல போட்டுருங்க யூ. அடுத்தால தே, அவர்கள் இருந்தார்கள், இதே மாதிரி தேக்கும் இருந்தார்கள், அது மட்டும் போடும். இருந்தார்கள், பட்டார்கள். they were happy, அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். they were here, அவர்கள் இங்கே இருந்தார்கள். they were invited, அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். முடிஞ்சு. அதுக்கு அடுத்தால பாருங்க, ஒரு சின்ன இது இத்தனை மீனிங் கொண்டு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு இவங்களை கொண்டு he was wrote வரவே இல்லை பாருங்க எங்கேயுமே. ரைட்? he was wrote வருதா? எங்கேயுமே வராது. he was come கிடையாது. he was right, they were right, ing வரும். they were writing, ஏன்னா அந்த ஃபார்மேட் தான் இருக்கு. she is ஒரு verb, she is wrote, she was wrote வராது, இந்த ஃபார்மேட்ல வரும். அடுத்தால will be, shall be, பாருங்க. இனி have, has எல்லாம் வரல. எப்போ வருது? shall be,
ஷால் பினா இது ஆளுக்கு தகுந்த மாதிரி. ஐ வில் பி நான் இருப்பேன். நான் அப்படியே சொல்லிடுறேன், நான் இருப்பேன். ஐ வில் பி ஹியர், நான் இங்கே இருப்பேன். ஐ வில் பி எ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருப்பேன். இருப்பேன் இருப்பேன். அழைக்கப்படுவேன். படுவேன். இவ்வளவு 2 மீனிங் தான் வரும். 5 இடத்துல இருப்பேன், ஒரு இடத்துல படுவேன். ஐ வில் பி எ டாக்டர், நான் ஒரு டாக்டராக இருப்பேன். ஐ வில் பி ஹியர், நாளைக்கு நீங்க எங்கே இருப்பீங்க? where will you be tomorrow? I will be here tomorrow, நான் நாளை இங்கே இருப்பேன். I will be in Chennai tomorrow, நான் நாளை சென்னையில் இருப்பேன். I will be waiting, நான் காத்து கொண்டிருப்பேன். I will be happy, நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். I will be invited, நான் அழைக்கப்படுவேன். பாருங்க, அதே மாதிரி 6 என்ன வருது. we, நாம் இருப்போம். இது எல்லாத்துக்கும் we will be, நாம் இருப்போம். நான் ரஃபா சொல்றேன், நாம் இருப்போம். இருப்போம். நாம் படுவோம். பாருங்க, அதே மாதிரி தான் படுவோம். இது தமிழாக்கம் மாணவர்களுக்கு சரியாக பிடிபடாமல் தத்தளிக்கிறார்கள். தமிழாக்கம் இது கிளீனா இதை புரிஞ்சுட்டா வேற இடத்துல மாத்தி பயன்படுத்த மாட்டாங்க. இதுதான் மேஜர் ப்ராப்ளம் மெஜாரிட்டி ஆஃப் த மாணவர்களுக்கு இருக்கிறதுன்னு நான் கருதுகிறேன். இதை நீங்க கரைச்சு குடிச்சிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் சிடி ரிப்பீட்டட்லி நீங்க ஒரு 100 டைம்ஸ் பாருங்க, நோ ப்ராப்ளம். பட் யூ கேன் ஓவர் கம் யுவர் டிஃபிகல்டிஸ். we will be, நாம் இருப்போம். அதே மாதிரி 5 இடத்துல இருப்போம், படுவோம். we will be invited, நாம் அழைக்கப்படுவோம். அடுத்தால you will be, நீ இருப்பாய். அதே மாதிரி நீ படுவாய். அடுத்தால you will be, நீங்கள் இருப்பீர்கள், நீங்கள் படுவீர்கள். he will be, அவன் இருப்பான், அவன் படுவான். she will be, அவள் இருப்பாள், அவள் படுவாள். it will be, அது இருக்கும், அது படும், அழைக்கப்படும். they will be, they மட்டும் சொல்லிடுறேன் ஃபுல்லா. they will be teachers, அவர்கள் ஆசிரியர்களாக இருப்பார்கள். அவர்கள் நாளை எங்கே இருப்பார்கள்? where will they be? they will be here tomorrow. they will be here, அவர்கள் இங்கே இருப்பார்கள். they will be waiting for you, அவர்கள் உனக்காக காத்துக்கொண்டு இருப்பார்கள். will be இருப்பார்கள். they will be happy, அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். they will be in Chennai, அவர்கள் சென்னையில் இருப்பார்கள். they will be invited, அவர்கள் அழைக்கப்படுவார்கள். இதுதான் am, is, are, was, were, will be. ரொம்ப டீட்டெயிலா பார்த்திருக்கோம். நம்ம அடுத்த சீடியில பலபடி அந்த have, has, had இதே மாதிரி ப்ராப்ளத்தை கொண்டு வராங்க. அது எந்த இடத்துல வருதுன்னு நெக்ஸ்ட்ல பார்ப்போம். எல்லாம் புகழும் இறைவனுக்கே.